26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக? டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கு. எதனால? இல்ல எதனாலன்னா டிஎம்கே இல்ல புதுசா வந்திருக்காரு, அவரு ஏதாவது பண்ணலாம் போடுறானா, அவரு எப்படி இருந்தாலும் வரமாட்டாரு, என்ன டஃப் கொடுப்பாருல்ல, நம்ம அதை பார்த்துக்கலாம். டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் போட்டது சீமான் போட்டேன், இப்போ டிவிக்கே தான். இல்லை எப்பவுமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அதே காமனாக போயிடுச்சு. இப்போ ஒரு சேஞ்சுக்குன்னா நம்ம டிவி கேக்கு போடலாம். ஆமாம். எதனால? ஒரு மாற்றம் வரட்டுமே, ஸோ அதுக்காக அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் என்டிகே போட்டிருந்தேன். ஸோ என்டிகே இல்லை டிவிக்கே சேம் ஏதாச்சும் ஒன்று. ஓகே ஓகே. எங்கள் விஜய் தானே. எதனால? என்ன ஆட்சி மாற்றமாக போடலாம் அப்படின்றதுனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அதிமுக. ஆமாம். ஓகே. டிஎம்கே டிஎம்கே யாருக்குமே இல்லை. யாருக்கு? ஏன் போட்டு போட்டு என்ன பண்ணிட்டு கவனமே நல்லவங்க. அப்புறம் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, யாரு நல்லது பண்ணாங்க? இப்போதைக்கு நம்ம கலைஞர் கருணாநிதி தான் நாங்கள் ஆட்சி. டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? எல்லாம் விவசாயத்துக்கு கொஞ்சம் நல்லா கரண்ட் எல்லாம் சப்ளை எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கிறாங்க. அதனால அதுக்கு எப்பயுமே டிஎம்கே தான். நாங்கள் எப்பயுமே டிஎம்கே தான். எப்பயுமே அதுதான் நமக்கு பிடிச்சது. ஓட்டு தவறு தான். புரியல. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அதை பற்றி ஒன்றும் கருத்து இல்லை. எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை கருத்து ஒன்றும் இல்லை. சரி, நன்றி. சரி, உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். எதனால விஜய்? கட்சி மாறி ஒரே ரெண்டே கட்சிக்கு இது, ஒரு கட்சி புதுசாக வந்து என்ன பண்ணுறான்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பாமக. ஆமாம். ஓகே. எல்லாரும் சொல்லுங்க. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக? திமுக. எதனால? 1000 ரூபாய் காசு போடுறாரு, பஸ் ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் சிற்றுண்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் பேர்லலாம் ஃப்ரீ, 1000 ரூபாய் ஃபேமிலி கொடுக்குறாரு. அதனால நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் ஓட்டு போடுறத பிளான் பண்ணுவோம். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திருப்பி வேற எதெல்லாம் காசு ஏற்றுறாங்களா? சிலிண்டரு எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள். அதாவது விலைவாசி ஏறதான் செய்யும். 4 ரூபா 3 ரூபா வருது. விலைவாசி ஏறதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் பூ மார்க்கெட்டை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த ஆட்சியை பற்றி கேட்கவே வேணாம் என்கிட்ட. விலைவாசி மோடி கூட தான் ஏற்றுறாரு. என்ன பண்ணுறது? இதுதான் தமிழ்நாட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது? விலைவாசி மேலேயே ஏற்றுறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் ஏற்ற தான் செய்கிறாங்க. யார் மேலே குற்றம் சொல்ல முடியும்? நம்ம சப்போர்ட்டா விஜய்க்கு தான் நம்மள டிவிக்கே தளபதி பிடிக்கும். நாள் எல்லாருக்கும் சேஞ்ச், இதில் எல்லாருக்கும் போட்டிருக்கோம். இது ஒரு புதுசாக சேஞ்ச் ஆகட்டும், பார்க்கலாம். புதுசாக ஒரு ஆளை விட்டு பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. அவரோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் போட்டாச்சு, எல்லாரும் ஆட்சி ஆண்டாங்க. இவரும் ஒரு டைம் விட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஆமாம் சூரியன் எல்லாருக்கும் ஒரு டைம் போட்டிருக்கேன். இந்த டைம் விஜய். இல்லை நாங்கள் ஓட் லிஸ்ட்டே இல்லை இன்னும் எனக்கு. நாங்கள் ஏடிஎம்கே தாங்க. எப்பயுமே ஏடிஎம்கே தான். எப்பவுமே நான் பிறந்ததுலேருந்து ஏடிஎம்கே கட்சி, ஏடிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போடுவோம். யாரும் இந்த ஏரியாவில் யாரும் ஆமாம், அப்படி நம்ம கொள்கையே அதுதான். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதுதான். கயிறப்பா கட்டை கொடுத்த கூட எங்கள் அப்பனால கூட யாருமே கிடையாது. யாரும் இல்லை. எங்கள் அம்மா என்ன நடந்தாலும் வெளியே போயிடுவோம். நானும் ஏடிஎம்கே தான். டிஎம்கே தான் கட்சியாக தலை மாட மாட்டா அதான் போடும். அந்த சின்னம் இவங்க பார்க்குவாங்க செகண்டரி. அந்த சின்னத்துக்காக தான் ஓட்டு. கட்டால என்ன கேட்குங்க அது வரைக்கும் ஏடிஎம்கே தான் எல்லாமே. எங்கள் வீட்டில் 4 தலைமுறை ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் கம்பல்சரி. எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் போட்டார், எங்கள் அப்பா ஜெயலலிதா போட்டார், நான் வந்து எடப்பாடி. அவ்வளோதான். ஏன்னா கட்டியால தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எதனால? அதனால தான் அது அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்குது. அம்மா, நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனில்? திமுக, அதிமுக? அடுத்த வருஷம் எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக விஜய்? ஓட்டு யார் போடுறான்னு கேட்குறாங்க. எதனால ரெட்டலை?
ஏன் ரெட்டை லைக் போடுறீங்க? அம்மா நம்மளுக்கெல்லாம் பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சளி பண்ணா அதுக்கோசரம் போடுறோங்க சாமி. இப்போ எடப்பாடி தானே இருக்காரு. அம்மா இல்ல எடப்பாடி தானே இருக்காரு. இப்போக்கி ரெட்டை வேலை போனாலும் அது சரி சரி சரி. எங்கள் சப்போர்ட் அதிமுக. திமுக எதனால? நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தால் அதனால தான் அதில் தான் இருக்கோம். என்னுடைய சப்போர்ட் வந்து டிஎம்கே தான். டிஎம்கே நாங்கள் எப்பவுமே டிஎம்கே, அதனால் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். இல்லை, ஓரளவுக்கு ஸ்டாலின் ஆச்சு பரவாயில்ல தான். ஸ்டாலின் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. நல்லா இந்த கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இலவசம் பண்ணுறாரு. நல்லா பரவாயில்ல, அவர் ஓரளவுக்கு கொண்டு போகிறாரு. அதனால் அவர் பிடிக்கும் எங்களுக்கு. அவர் ஓட்டு போடுறோம். அரசியலுக்கெல்லாம் நாங்கள் போகிறது இல்லைங்கய்யா. ஏதோ நல்லவங்களுக்கு பார்த்து மனுஷுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவோம். அதோட சரி. நம்ம ஒழிப்பு நம்ம பாடு இருந்த மாதிரி தான் அரசியல் எல்லாமே. அவன் எங்கள் ஆதரவு அதிமுகவுக்கு. எதனால? மாம்பழம் இருக்கிறோம் அதனால ஆமாம். எப்பயுமே அதிமுக. எப்பயுமே நாங்கள் அதிமுக தான். நான் வந்து தல ரசிகர். விஜய்க்கு என் ஓட்டு எப்பவுமே சப்போர்ட் இருக்கு. எதனால? எதனாலனா புது ஆட்சி மாறுமோன்ற ஒரு நம்பிக்கை தான். விஜய் மூலியமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான்றதுனால தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி திமுக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆதரவு யாருக்கு? 26 எலெக்ஷன். நம்ம டிவிக்கே மாறணும், ஆட்சி மாறணும். அவ்வளோதானே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? நாங்கள் டிஎம்கே தான் போட்டோம். டிஎம்கே. இப்போ டிவிகே. இப்போ டிவிக்கே கன்ஃபார்ம் அதான் மாற்றம். காரணம் இருக்கா டிவிகே? நம்ம பிடிக்கல, ஆட்சி பிடிக்கல. இந்த மாதிரி ஆட்சி பிடிக்கல. நம்ம மாறுறது தான் இந்த வாட்டி. 26ல் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேக்கா இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் கட்சியில் சொல்கிறீங்களா? கட்சி தான். எங்களுக்கு டிஎம்கே தான். எதனால? எதனால? அவரே எங்களுக்கு உதவி பண்ணுறவரோ அவருக்கு தான். டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே. இப்போதைக்கு எது சொல்கிறதுக்கும் கருத்து கணிப்பு பண்ண முடியல. இல்லை, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல, யார் நல்லது பண்ணாங்க பண்ணல தெரியல. இன்னும் இதுக்கு போது இன்னொரு 6 மாதம் தான். யார் ஆட்சி நல்லா இருக்கும்னு தெரியல. இப்போதைக்கு ஸ்டாலின் ஆட்சி தான். திருப்பி அவங்களுக்கு எதாவது இருக்குது. எதனால ஸ்டாலின்? ஏதோ ஓரளவுக்கு ஏதாவது செய்கிறாங்க, அவ்வளோதான். இது மக்களுக்கு இது பண்ணுறாங்க, நல்லது ஓரளவுக்கு தான் பண்ணுறாங்க. அதை ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? சப்போர்ட் பண்ணி? எப்பவும் ஒன்று தான். எப்பயும் டிஎம்கே. நான் முன்னே ஏடிஎம்கே வார்டு நம்பரு. எப்பயுமே ஏடிஎம்கே. எதனால? நான் முன்னே வார்டு நம்பரை ஜெயிச்சேன். அதனால் இந்த ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. யாருனாலும் செய்கிறாங்களோ அது போட வேண்டியதான். யார் நல்லது பண்ணாங்கன்னு தெரியல. இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல. டிஎம்கே டிஎம்கே தான். எதனால? ஏதோ இருக்க வீடு கொடுத்தாங்க, அதனால. வேற என்ன நல்லது பண்ணாங்க? வேற என்ன தெரியல. எப்பயுமே டிஎம்கே தான் போடுவீங்க? ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பூரா ரெட்டல் தான். நான் மட்டும் டிஎம்கே தான் ஒரு ஆள். அம்மா, உங்கள் ஆதரவு யாருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனில்? திமுக, அதிமுக இருக்கு, விஜய் இருக்காங்க. உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய். விஜயா? எதனால? மொத்தம் கொஞ்சம் ஏதோ படிக்கிற குடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ஓட்டு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னப்பா கருணாநிதி தான். கருணாநிதி. இப்போ விஜய் வீட்டில் பசங்க சொல்கிறது. ரொம்ப நன்றி. அது இன்னும் அவங்க எப்படி அலைன்ஸ் இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அப்போ டிசிஷன் சேஞ்ச் ஆகும். இப்போயே நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா எந்த அலைன்ஸ் கூட போனால் நீங்கள் ஓகே? கண்டிப்பாக நாங்கள் சென்ட்ரலில் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ யார் இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம. பிஜேபி, ஏடிஎம்கே கூட தான் அலைன்ஸ் வச்சுருக்கேன். அப்படி இன்னும் கேரண்டி இல்லைல்ல. அது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் சொல்ல டைம் இருக்குல்ல, இன்னும் 8 மாதம் இருக்கு இல்லையா? டைம் இருக்குல்ல. அப்படி சேர்ந்தா அப்போ வந்து கேரண்டியாக சொல்லலாம். நீங்கள் சேம் அதே அதே தான். பிஜேபி தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? 10 வருஷத்தில் இந்தியா ஏடிஎம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஏடிஎம்கேக்கு தான் நாங்களும் ஓட் போட்டிருந்தோம். இப்போயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா 10 வருஷமாக இந்தியா வந்து சென்ட்ரலில் நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்குது.